நேயர்கள் அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. தங்கையின் தியாகத்தை புரிந்து கொண்ட அண்ணன் அம்மாவை காப்பாற்றுவாரா மகன்? ஜி தமிழில் சீரியலில் இன்று ஜி தமிழில் அதிக டிஆர்பி புள்ளிகளை பெற்று வரும் அண்ணா சீரியலின் நேற்றைய எபிசோடில் சண்முகம் சௌந்தரபாண்டி கழுத்தில் அரைவாளை வைக்க முத்துப்பாண்டி இசைக்கு கழுத்தில் அரைவாளை வைத்து அதிர்ச்சி கொடுத்த நிலையில் இன்று முத்துப்பாண்டி என் அப்பாவை விடுவா, இல்லைன்னா உன் தங்கச்சி கழுத்தை அறுத்துடுவேன் என்று சொல்ல இசைக்கு என்னை பற்றி கவலைப்படாத அண்ணன் அவன் கழுத்தை அறு என்று அதிர்ச்சி கொடுக்கிறாள். இதன் பிறகு சண்முகம் சௌந்தரபாண்டியை தள்ளிவிட்டு இசக்கியை காப்பாற்றி முத்துப்பாண்டியை அடித்து கீழே தள்ளுகிறான். இசைக்கு உனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் தான் நான் வந்தேன். நீ இவங்களை கொன்னிட்டு கொலைகாரனாக ஜெயிலுக்கு போயிடக்கூடாது. ரத்னா அக்காவுக்கு அவளுக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கை அமையணும் தான் வந்தேன் என்று குடும்பத்துக்காக செய்த தியாகத்தை சொல்லும் இசைக்கு என்னை நம்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க என்று சொல்கிறாள். இதை கேட்ட சண்முகம், உன்னை இப்போ எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன், உன்னை கூட்டிட்டு வந்ததற்காக இவங்க படாத பாடுபடணும், உன்னை பார்த்தாலே தெரித்து ஓடணும், அப்புறம் என் தங்கச்சியாக வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் என்று கிளம்பி செல்கிறான். இசைக்கு சொன்ன வார்த்தைகளை நினைத்து சண்முகம் கண்ணீருடன் வண்டியை ஓட்ட காற்றில் அவன் கண்ணீர் பரணி மீது பட அவளும் வருத்தப்படுகிறாள். இங்கே இசைக்கு எதுவும் நடக்காதது போல தட்டு நிறைய சாப்பாட்டை போட்டு சாப்பிட இவ்வளவோ கலவரம் நடந்திருக்கு, சாதாரணமாக சாப்பிட்ற என்று பாக்கியம் கேட்க இவனுங்களை ஓட ஓட விரட்டணும், அதுக்கு உடம்புல தெம்பு வேண்டும் என்று சாப்பிடுகிறாள். மறுபக்கம் சண்முகம் வீட்டுக்கு வர தங்கைகள் என்னாச்சு என்று கேட்க சண்முகம் ஒன்றும் ஆகலை என்று ரூமுக்குள் சென்று விடுகிறான். பரணி தப்பா எதுவும் நடக்கலை என்று சொல்லி கொண்டிருக்க ரூமுக்குள் சண்முகம் இசைக்கு போட்டோவை வைத்து கொண்டு சத்தம் போட்டுக்கொண்டு கதறியல எல்லோரும் பதறி உள்ளே ஓடுகின்றனர். உன்னைத்தான் தப்பா நினைச்சிட்டேன், என் தங்கச்சி இந்த குடும்பத்தோட குலதெய்வம் என்று அழ தங்கைகளும் சண்முகத்தை கட்டிப்பிடித்து அழுகின்றனர். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். ஜி தமிழில் ஒளிபரப்பாகும் அண்ணா சீரியலின் நேற்றைய எபிசோடில் பரணிக்கு பிறந்த நாள் என தெரிந்த சண்முகம் ஒரு செயின் வாங்க கடைக்கு செல்கின்றார். அப்போது சௌந்தரபாண்டி ரவுடிகளை செட் பண்ணி சண்முகத்திடம் இருந்து அந்த செயினை திருட செய்கின்றார். சண்முகமும் அந்த ரவுடிகளுக்கும் சண்டையிட்டு கொண்டு இருக்கின்றனர். இதையடுத்து சண்முகம் கிழிந்த சட்டையுடன் வீட்டுக்கு வர அனைவரும் சண்முகத்தை பார்த்து அதிர்ச்சி அடைகின்றனர். அண்ணா சீரியலில் இன்றைய எபிசோடில் சண்முகம் கிழிந்த சட்டையுடன் வீட்டுக்கு வருகின்றார். இதை பார்த்த சௌந்தரபாண்டி சந்தோஷப்பட மற்றவர்கள் அதிர்ச்சி அடைகின்றனர். அப்போது செயினை ரவுடிகள் சிலர் திருடி சென்று விட்டதாக சண்முகம் சொல்கின்றார். இதை கேட்டதும் சௌந்தரபாண்டி உச்சக்கட்ட சந்தோஷமடைகிறாள். ஆனால் பரணி முகத்தில் சந்தோஷமில்லை. நீ யார் கூடவே சண்டை போட்டுட்டு வந்திருக்க என கோபமாக சொல்கின்றனர். இந்நிலையில் அடுத்த நாள் வீராவுக்கு சப் இன்ஸ்பெக்டர் வேலை கிடைக்கின்றது. இதனால் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் சந்தோஷத்தில் இருக்கின்றனர். இதைத் தொடர்ந்து சண்முகம் உனக்கு செயின் வாங்கி தருவதாக கூற பரணி சண்முகத்தை முறைக்கின்றார். தன்னை முறைக்கும் பரணியை சண்முகம் பார்த்து கொண்டு இருக்கிறார். இதைத் தொடர்ந்து முத்துப்பாண்டியும் சண்முகமும் செயின் வாங்க கடைக்கு செல்கின்றனர். அந்த கடைக்கு சண்முகத்திடம் இருந்து செயினை திருடிய ரவுடிகளும் வருகின்றனர். அவர்களை பார்த்த சண்முகம் முத்துப்பாண்டியிடம் நீ இதில் தலையிடாதே என கூறி அந்த ரவுடிகளை மடக்கி பிடிக்கிறார். அந்த ரவுடிகளிடம் இருந்து செயினை வாங்கிக் கொள்கிறார் சண்முகம். இப்படியான நிலையில் இன்றைய எபிசோட் முடிவடைகிறது. இந்நிலையில் சௌந்தரபாண்டியின் திட்டப்படி செயின் திருடப்படுகின்றது. பரணியும் சண்முகத்தை நம்பாமல் அவர் மீது கோபமாக இருக்கின்றார். தற்போது திருடர்களை பிடித்து சண்முகம் அந்த செயினை வாங்குகிறார். இதை பரணியிடம் கொடுத்ததால் அவர் நம்புவாரா இல்லை மேலும் சண்முகத்தின் மீது சந்தேகப்படுவாரா என்பது தெரியவில்லை. இதைத் தொடர்ந்து இனி அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.